ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவா. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே உம்முடைய மகாஞான சங்கதிகளை உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்கு சொல்வதற்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தேவா. கேட்கக்கூடிய பிள்ளைகள் கூட கேட்கப்படும் வசனங்களை, கேட்கப்படும் போதனையை மனதிலே பதிய வைத்து அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க நீர் தயவு செய்ய வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நமஸ்காரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம பைபிளை எத்தனையோ தடவை படிக்கிறோம், எவ்வளவோ ஆலோசிக்கிறோம். நம்ம அறிவுக்கு எட்டாத, அர்த்தம் புரியாத சங்கதிகள் எவ்வளவோ இருக்குது. அதுல ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம். என் வாயை உவமைகளால் திறப்பேன், என் வாயை உவமைகளினால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, அப்ப ஏதோ ரகசியம் இருக்கு. இது உலகம் உண்டானது முதல் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்கா மறைபொருளா இருக்கு. மறைபொருள்னாக்கா ரகசியம், மறைக்கப்பட்டது, மறைந்து இருந்தது அப்படின்னு அர்த்தம். சீக்ரெட். அது என்ன சீக்ரெட், அது என்ன ரகசியம் அப்படின்னு நாம எதை பார்த்துங்க தெரிஞ்சுக்கிறது? யாரோ மனிதர்கள் ஊகிச்சு எழுதின கற்பனையான கதைகள்ல போய் நாம தேடக்கூடாதுங்க. தேவன் நமக்காக தந்த பைபிள்ல தாங்க தேடணும். பைபிள்ல ஒரு விஷயத்தின் மேல நமக்கு சந்தேகம் வர்றப்ப அந்த கேள்விக்கு பதில பைபிள்ல மாத்திரம்தாங்க தேடணுமே தவிர மனிதனுடைய பதில நம்ம சொல்லக்கூடாது. அதான் பைபிளுக்கு ஆன்சர் பைபிள்ல தான் இருக்கு. பைபிள் ஆன்சர் டு தி பைபிள். இப்ப அந்த ரகசியம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆதியில பரலோகத்துல பிதாவான தேவன் இருக்கிறவராக இருக்கிறார். அங்க தேவன் மாத்திரமே இருக்கிறார். தேவனாகிய பிதாவுக்கு பிறப்பு கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது, மனைவியும் கிடையாது, தேவதூதர்கள் அறவே இல்லை. தேவனுக்கு சேவை செய்யறதுக்கு அங்க யாருமே இல்லை. ஏன்னா தேவனுக்கு சேவை அவசரம் இல்லை, தேவனுக்கு சேவை தேவையில்லை. அப்படி இருக்கிறப்ப தேவன் தனக்கு வாரிசு வேணும், தனக்கு பிள்ளைங்க வேணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப பரலோகத்துல முதலா தன்னுடைய சிரேஷ்ட குமாரனான இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறாரு. அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை பெற்றெடுக்கிறாரு. இப்ப பரலோகத்துல பிதாவான தேவன், குமாரனான இயேசு கிறிஸ்து, 2வது குமாரனான பரிசுத்த ஆவியானவர், இப்படி 3 பேரும் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறாங்க. ஒரு ஆனந்தமான குடும்பமா, சந்தோஷமான குடும்பமா பரலோகத்துல இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைங்களால பிதாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு துக்கமும் இல்லை, என்ன ஒரு வேதனையும் இல்லை. அங்கே பரிபூரணமான சந்தோஷம் இருக்குது. பரலோகத்துல இயேசு கிறிஸ்து கலகம் செய்யல, பரிசுத்த ஆவியானவரும் கலகம் செய்யல. ஏன்னா தேவன் சமாதானத்திற்கு தேவன்கிறதுனால
அங்க பரிபூரணமான அன்பு இருந்துச்சு, பரிபூரணமான சந்தோஷம் இருந்துச்சு, பரிபூரணமான ஆனந்தம் இருந்துச்சு. இப்ப தேவன் இந்த 2 பிள்ளைகள் மட்டும் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் நிறைய பிள்ளைங்க வேணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய சிரேஷ்ட குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். அது நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை படி. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எப்ப உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவிலே நம்மை தெரிந்து கொண்டார். மனிதர்களை தெரிந்து கொண்ட பிறகு மனிதர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சேவை செய்யறதுக்காக தேவன் என்ன செய்யறாருன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கோடான கோடி தேவ தூதர்களை உண்டாக்குறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாக. ஏன்னா உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படிங்கிற யோவான் 1:2-3 வசனங்களின்படி, யோவான் 1:2-3 வசனங்களின்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவன் பிதாகிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாகவே உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. சிரேஷ்டகுமாரனான இயேசு கிறிஸ்து மூலமா தான் தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. இப்படி மனிதர்களை பூமியில வைக்க வேணும்னு உலகத்தை உண்டாக்குறாரு. உலகத்தை உண்டாக்குன பின்ன தேவன் என்ன எப்படி இருக்கிறாரு அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவே சொல்றாருங்க. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கடைசி பகுதி 16ல கடைசி பகுதி. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் அப்படிங்கும்போது அதுல உள்ள ஜந்துக்கள், பறவைகள், மரம் செடி கொடிகள், புல் பூண்டுகள், புழு பூச்சிகள், கடல் வாழ் உயிரினங்கள், இது எல்லாத்தையும் தேவன் உண்டாக்குறாரு. உண்டாக்குனதோட விட்டு விடாம அதுங்களை நேசிக்கிறாரு, அதுங்களை போஷிக்கிறாரு. ஜந்து அப்படிங்கும்போது ஒரு யானைக்கு நாம ஆகாரம் கொடுக்கிறோமா? இல்லையே. சிங்கத்துக்கு நாம ஆகாரம் தர்றோமா? இல்லையே. புழு பூச்சிக்கு நாம ஆகாரம் கொடுக்கிறோமா? இல்லையே. ஆகாயத்து பறவைங்களுக்கு நாம இறைய போடுறோமா? இல்லையே. மர செடி கொடிகளுக்கு நாம நீர் பாய்ச்சிரோமா? இல்லையே. சமுத்திரத்துல உள்ள மீன்களுக்கு நாம ஆகாரம் தர்றோமா? இல்லையே. இது ஒன்னொன்னுத்துக்கும் வேற வேற ஆகாரத்தை கொடுக்கணும். யானையோட சாப்பாடு வேற, சிங்கத்தோட சாப்பாடு வேற, ஆட்டோட சாப்பாடு வேற, பறவைகளோட சாப்பாடு வேற, புழு பூச்சிகளோட சாப்பாடு வேற, மரத்தோட சாப்பாடு வேற, மீன்களோட சாப்பாடு வேற. இது எல்லாத்துக்கும் வேறு 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 ஆகாரத்தை, வகை வகையான ஆகாரத்தை கொடுக்கணும். யாரு இதுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுக்கறது? நாம வீட்டுல அக்வேரியம் இருக்கும், அதுல 4-5 மீன்களை நாம வளர்ப்போம், அதுங்களுக்கு நாம ஆகாரம் போடுவோம்.
சமுத்திரத்துல எவ்வளவு மீன்கள் இருக்குது, எத்தனை வகையான மீன்கள் இருக்குன்னு நீங்க டிஸ்கவரி சேனல்ல பார்த்துருப்பீங்க. அதுங்களுக்கு ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறது யாருங்க? நாம போஷிக்கிறோமா இல்ல நம்ம கவர்மெண்ட் போஷிக்குதா? நம்ம வீட்டுல ஆடு மாடு நாய் ஒன்னோ ரெண்டோ வளர்ப்போம், அதுங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுப்போம். பூமியில 80 லட்சம் வகையான ஜந்துக்கள் இருக்குதுங்க. அந்த 80 லட்சம் வகைக்கு யாருங்க ஆகாரம் கொடுக்குறாங்க? நாம கொடுக்குறோமா இல்ல நம்ம கவர்மெண்ட் கொடுக்குதா? யாரு போஷிக்கிறாங்க அதுங்களெல்லாம்? லட்சாதி லட்சம் பறவைகளுக்கு வேற வேற ஆகாரத்தை தர்றது யாருங்க? நாமளா நம்ம கவர்மெண்டா? மாம்சம் சாப்பிட்றதுக்கு மாம்சமும், பழம் சாப்பிட்றதுக்கு பழமும், மீன் சாப்பிட்றதுக்கு மீனும், புழு சாப்பிட்றதுக்கு புழுவும், தேன் சாப்பிட்றதுக்கு தேனையும், கிழங்கு சாப்பிட்றதுக்கு கிழங்கையும், இப்படியா ஆகார வகைகளை வகை வகையா கொடுத்து போஷிக்கிறது யாரு தெரியுங்களா? நாமளா நம்ம கவர்மெண்டா? யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. அப்ப யாருதான் கொடுக்குறா? எடுங்க பைபிள் ஆன்சர் டு பைபிள். சங்கீதம் 147 சங்கீதம் 147 9வது வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். சங்கீதம் 145 15 16வது வசனங்கள். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். பாருங்க, மிருகங்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் தேவன். அதோட இல்ல, திரும்ப படிங்க 145 சங்கீதம் 15 16. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி தேவனை நோக்கி கொண்டிருக்குதுங்க. தேவனை பார்க்குது. எல்லா ஜீவன்களும் என்ன செய்யுது? தேவனை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஏற்ற வேலைன்னாக்கா எந்த நேரத்துல, டைம் டு டைம், எந்த நேரத்துல கொடுக்கணுமோ அந்த நேரத்துல ஏற்ற வேலையிலே ஆகாரத்தை கொடுக்கிறாரு. யாருங்க? நீங்க கொடுக்குறீங்களா? நான் கொடுக்குறேன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுக்குதா? இல்லையே, தேவன் கொடுக்கிறாருங்க. தேவன் கொடுக்கிறாரு. இப்போ ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறோம்னு வச்சுங்களேன். 3 வேளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், ரெடி பண்ணணும். காலையில டிஃபனு 5 பேருக்கும் 5 வகையான டிஃபன் செய்யணும்னு பாருங்க. ஒருத்தருக்கு இட்லி, ஒருத்தருக்கு தோசை, ஒருத்தருக்கு பூரி, ஒருத்தருக்கு இடியாப்பம், ஒருத்தருக்கு ஊத்தாப்பம். மத்தியானம் சிக்கன் சாப்பிட்றவனுக்கு சிக்கன், மட்டன் சாப்பிட்றவனுக்கு மட்டனு, மீன் சாப்பிட்றவனுக்கு மீன், மாட்டுக்கறி சாப்பிட்றவனுக்கு மாட்டுக்கறி, பன்னிக்கறி சாப்பிட்றவனுக்கு பன்னிக்கறி. எத்தனை வகையா செய்யணும். ராத்திரி சாப்பாட்டுக்கு காய்கறி, எத்தனை வகையான காய்கறி? 5 வகையா நான் உணவு சமைக்கணும். ஒருத்தனுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், ஒருத்தனுக்கு மாங்காய் பிடிக்கும், ஒருத்தனுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும், ஒருத்தனுக்கு பீக்கங்காய் பிடிக்கும், ஒருத்தனுக்கு அவரைக்காய் பிடிக்கும். 5 வகையான காய்கறி செய்யணும். செய்ய முடியுமா உங்களால? செய்வீங்களா? நீங்க வகை வகையா நீங்க செய்யுமா? யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்க சமைச்சு வைக்க முடியுமா? அதையும் ஏற்ற காலத்துல வைப்பீங்களா? டைம் டு டைம் உங்களால செய்ய முடியுமா? முடியாது. குழாயில தண்ணி வரலம்பீங்க, கரண்ட் இல்லம்பீங்க. டயத்துக்கு யார் உணவு சமைக்கிறா சொல்லுங்க? ஆனா தேவன் மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும்
புழு பூச்சிகளுக்கும் செடி கொடிகளுக்கும் மீன்களுக்கும் ஏற்ற காலத்துல உணவை அளிக்கிறார், சாப்பாடு போடுறாருங்க தேவன். புல் பூண்டுக்கு மழைய பொழிய வைக்கணும், யாருங்க பொழிய வைக்கிறார்? படிங்க சங்கீதம் 147 8வது வசனம். அவர் வானத்தை மேகங்களால் மூடி, அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி, பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார், மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். ஏங்க புல்லு என்னத்துக்கும் வேணும்? என்னத்துக்கு புல்லு முளைக்கணும்? பாருங்க, தேவன் புல்ல முளைக்க வைக்கிறாரு, அந்த புல்லுக்கு மழையை வர வைக்கிறாரு. மழை எங்கிருந்து வருதுங்க? மழை எங்கிருந்து வருது? சமுத்திரத்துல உள்ள தண்ணி சூரியனுடைய வெப்பத்தினால ஆவியாகி அது அந்த நீராவி மேல போய் அது மேகமா மாறி அந்த மேகத்துல குளிர்ந்த காற்று படும்போது அது மழையா பூமியில பொழியுது, மழையா பூமியில பெய்யுது. அந்த தண்ணி, அந்த மழை தண்ணிய குடிச்சிட்டு புல்லு செழித்து வளருது. பாருங்க, இப்ப சொல்லுங்க, நீங்க தேவன் உலகை எவ்வளவாய் நேசித்தார் சொல்லுங்க பாப்போம். பாருங்க, தேவன் யாருக்காக உலகை நேசித்தார்? என்ன காரணம்? யார் காரணம் தெரியுங்களா? நீங்களும் நானும் தாங்க. நீங்களும் நானும் தான் காரணம். யாரு காரணம்? நாம ஆட்டுக்கறி சாப்பிடணும்னா ஆடு வளரணுங்க. ஆடு வளரணும்னா என்ன வேணும்? புல்லு வேணும். புல்லு செழிக்கணும்னா இப்ப பார்த்தோம் மழை வேணும். மழை எங்க இருந்து வருது? சமுத்திரத்து தண்ணி உப்பா இருக்குதுங்க. சமுத்திரத்து தண்ணி உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணியில சூரியனுடைய வெப்பம் பட்டு அந்த தண்ணி ஆவியாயி மேல போய் மேகமாயி குளிர்ந்த காற்று பட்டு மழையா பொழியுது. அந்த தண்ணி உப்பு கரிக்காதுங்க. மழை தண்ணி சுத்தமான தண்ணி. தேவன் பாருங்க, நம்ம அந்த தண்ணி தானே ஆறு குளம் மலைகள்ல பெஞ்சு வருது, அந்த தண்ணியை தான் நாம குடிக்கிறோம். உப்பு தண்ணியை மேகமாக்கி ஃபில்டரைஸ் பண்ணி அந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா நமக்கு கொடுக்குறாரு. செடிகளுக்கு கூட உப்பு தண்ணியை கொடுக்கல. உப்பு தண்ணி பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பூமி முளைக்க போற புல்லு கூட முளைக்காதுங்க. அதனால தேவன் எரிச்சிரும். அதனால தேவன் உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி கொடுக்குறாரு. ஒரு ஆட்டுக்கறி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கும்போது தேவன் இவ்வளவு வரிசைக்கரமா இவ்வளவு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வரணுமா? சூரியனை உண்டாக்கணும், சமுத்திரத்தை உண்டாக்கணும், சூரியன் வெப்பம் சமுத்திரத்துல தண்ணியில படணும், அது ஆவியாகணும், அந்த நீராவி மேல போகணும், மேகத்துல குளிர்ந்த காற்று படணும், குளிர்ந்த காற்று பட்டோன்னு அது மழையா பொழியணும், அந்த மழை தண்ணியை புல்லு சாப்பிடணும், அந்த புல்ல ஆடு சாப்பிடணும், ஆடு கறியாகி நமக்கு சாப்பிட்றதுக்கு வருது. பாருங்க, நம்ம சாப்பிட்ற ஆட்டுக்கறிக்காக தேவன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க. எதுக்காகங்க இவ்வளவு கஷ்டம்? எதுக்காக இவ்வளவு கஷ்டம்? தேவன் நம்மளை போஷிக்கிறதுக்காக உலகத்தை அன்பு செலுத்தி மிருக ஜீவன்களையும் பட்சிகளையும் மீன்களையும் போஷிக்கிறாரு, சகல பிராணிகளையும் போஷிக்கிறாரு. பறவை நமக்கு வேணும்னா புழு பூச்சி அதை சாப்பிடணும். அதனால புழு பூச்சியை கூட தேவன் போஷிக்கிறாரு. ஏற்ற காலத்துல ஆகாரத்தை கொடுத்தவைகளை போஷிக்கிறார். தேவன் இடத்துல பட்சபாதம் இல்லைங்க. அவரை நீ நம்பினாலும் நம்பாதவனுக்கும் நம்புறவனுக்கும் தேவன் போஷிக்கிறாரு, சகலத்தையும் கொடுக்கிறாருங்க. இப்படி தேவன் உலகை அன்பு செய்து மனிதனுக்காக எல்லாத்தையும் உண்டாக்குன பிறகு என்ன செய்யறாரு? 6வது நாள்ல ஆதாம உருவாக்குனாரு. அதற்கு பிறகு ஏவாளை உண்டாக்குறாரு. சிருஷ்டி எல்லாத்தையும் மனுஷன்கிட்ட கொடுத்து, இதோ எல்லாமே உனக்காக தான் நான் உண்டாக்குனேன், எல்லாத்தையும் நீ ஆண்டுக்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறாருங்க. அதாவது ஆதாமு ஏவாள ஏதேன் தோட்டத்துல குடி வச்சு தோட்டத்துல உள்ள எல்லா மரத்தோட பழத்தையும் நீங்க சாப்பிடலாம், ஆனா தோட்டத்து மத்தியில இருக்கிற அந்த ஒரே ஒரு மரத்தோடைய பழத்தை மாத்திரம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுத்து அந்த தோட்டத்துல வைக்கிறாரு. ஆனா ஆதாம் ஏவாள் என்ன செய்யறாங்க? கட்டளையை மீறி பழத்தை சாப்பிடுறாங்க. கட்டளையை மீறி பழத்தை சாப்பிடும் போது தேவனுக்கு கோபம் வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டுறாரு. ஏங்க,
பழம் சாப்பிட்றது தப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பழம் சாப்பிட்டது தப்பு கிடையாதுங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டது தாங்க தப்பு. தோட்டத்துல உள்ள எல்லா மரத்தினுடைய கனியையும் நீ சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது. தோட்டத்துல உள்ள எல்லா மரத்தினுடைய கனியையும் நீ சாப்பிடக்கூடாது, ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு தேவன் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன். ஒரே மரத்தோட கனியை பழத்தை மட்டும் சாப்பிட்டு போர் அடிச்சு போய் இன்னொரு மரத்தினுடைய பழத்தை போய் பறிச்சான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி சொல்லலையே. எல்லாத்தையும் சாப்பிடுனாரு. ஒரு மரத்துல உள்ள கனியை தானே சாப்பிடணும்னு சொன்னாரு. சொன்ன கட்டளையை மீறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டதுனால கோபம் வந்தது தேவனுக்கு. அதனால தண்டிச்சாரு, ஏதேன் வனத்திலிருந்து துரத்தினாரு. தேவ தூதர்கள் தப்பு செஞ்சாலே பொறுத்துக்காத தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சாக்க தண்டிக்காம விடுவாரா? தப்பு செஞ்சா தண்டிக்க வேணும், தண்டிக்கணும்னு உலகத்திலே நாம சட்டம் வச்சிருக்கிற போது, ரூல் வச்சிருக்கிற போது, தேவன் தண்டிக்கிறது என்ன தப்பு? தேவன் தண்டிக்கிறது சரிதாங்க. என்னங்க எத்தனை ரூல்ஸ் சொல்லிட்டாரு தேவன் ஆதாமுக்கு? ஒரே ஒரு ரூல் தானே சொன்னாரு, ஒரே ஒரு ரூல் தான் சொன்னாரு, ஒரே ஒரு கட்டளை தான் சொன்னாரு. இன்னைக்கு நமக்கு 66 புஸ்தகம் நிறைய கட்டளை தான் இருக்கு, ரூல்ஸ் தான் இருக்கு. ரூல் இஸ் ரூல் ஃபார் ஆல். ஆதாமுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. அந்த கட்டளையை கூட என்ன செஞ்சான்? மீறினான். தேவனுடைய வாக்கை மீறினான், தேவனுடைய வார்த்தையை கட்டளையை மீறினதுனால தேவனுக்கு கோபம் ஆரம்பிச்சிச்சு, கோபப்பட ஆரம்பிச்சார் தேவன் மனிதன் மேல. உலக தோற்றம் முதல் தேவன் உலகை நேசித்த தேவன் மனிதர்கள் பெருக, பாவம் பெருக, எப்படி இருந்த தேவன் எப்படி ஆகிவிட்டார், எப்படி மாறினாரு அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா, சங்கீதம் 89வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். தூதர்களே பயங்கரமானவங்க. தூதர்கள்னா யாரு? பஞ்சபூதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவங்க பஞ்சபூதங்கள். நீருங்கிற தூதன் சுனாமியா வந்து லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறான். காற்றுங்கிற தூதன் வந்து சூறாவளியா, சுழல் காற்றா, புயல் காற்றா நூற்றுக்கணக்கான மனிதர்களை கொன்று குவிக்கிறான். நிலம்ங்கிற தூதன் பூகம்பமா வந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறான். தேவனுடைய ஆலோசனை சபையிலே, தேவனுடைய ஆலோசனை சங்கத்திலே தேவன் மிகவும் பயங்கரமானவர், மிகவும் பயப்படத்தக்கவர். அப்படிங்கும்போது தேவன் சென்ட்ரல்ல இருக்கிறாரு. சுத்திரும் 24 மூப்பர்கள் இருக்காங்க, கோடான கோடி தேவதூதர்கள் இருக்காங்க, கேராபின் இருக்காங்க. கேராபின் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 2 சட்டைகளால முகத்தை மூடிக்கிட்டு, 2 சட்டைகளால கால்களை மூடிக்கிட்டு தேவனை சுத்தி துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேவனை பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கெல்லாம் பயம். தேவ தூதர்களே பயங்கரமானவர்களுங்கும் போது அந்த தேவ தூதர்களே தேவனை பார்த்து நடுங்கிறாங்க. தேவ தூதர்களுக்கு தேவன்னா பயம், தேவ தூதர்களுக்கு தேவன்னா டெரர். தேவ தூதர்கள் தப்பு செஞ்சா மன்னிப்பே கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சாக்கா, தன்னுடைய பிள்ளைகளான மனிதர்கள் தப்பு செஞ்சாலும் மன்னிக்கவே மாட்டாரு. காலாகாலமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அக்கினி கடல்ல நரகத்துல தள்ளுறாரு. பாருங்க, பைபிள்ல இருந்து தேவனுக்கு கோபம் உண்டான சில சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்தோம்னா, முதல் மனிதனான ஆதாம்ல இருந்து
மனிதர்கள் விருத்தி அடைந்து பெருகி நோவா காலத்துல வரும்போது நோவா ஒருவனை தவிர எல்லாரும் கெட்டு குட்டிச்சவரா போயிட்டாங்க. அப்ப நோவா குடும்பம் 8 பேரை தவிர மற்ற எல்லாரையும் தண்ணியில மூழ்கடிச்சு தேவன் சாகடிக்கிறார். அப்படியே ஆபிரகாம் காலத்துக்கு நம்ம வந்தோம்னா சோதோம் கொமோரா பட்டணத்தை நாசம் செய்யறதுக்காக 2 தூதர்கள் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு வந்து லோத்தோட வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. அங்க சோதோம் கொமோரா பட்டணத்துல உள்ள முதியோர்கள் முதல் இளைஞர்கள் சிறு பிள்ளைகள் வரைக்கும் அந்த வீட்டை சூழ்ந்துகிட்டு அந்த 2 பேரையும் எங்கள்கிட்ட அனுப்புங்க, அவர்களிடம் நாங்கள் சேர வேண்டும். அவர்களோட சேர வந்த அந்த பட்டணத்துக்காரங்க யாரு தெரியுமா? அங்க இருந்தவங்களும் வந்த 2 பேர் தூதர்களும் ஆண்கள். அந்த வீட்டை சூழ்ந்துகிட்டு எங்கள்கிட்ட அனுப்புங்கன்னு சொன்னவங்களும் அந்த பட்டணத்தை சேர்ந்த ஆண்களாகிய கிழவர்கள் முதல் சிறு பிள்ளைகள் வரைக்கும். ஆண்களும் ஒன்று சேர்றது ஓரினை சேர்க்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படி சேரும் போது என்ன வியாதி வரும்? எய்ட்ஸ் வரும். அந்த பட்டணத்துல விபச்சாரத்தினால ஓரின சேர்க்கைகளினால எய்ட்ஸ் என்ற அந்த நோய் பெருகி அங்க உள்ள மக்கள் வேற தேசங்களுக்கு போகும்போது இவங்க மூலமா அந்த வியாதி அடுத்தடுத்த தேசத்திலையும் பரவிடும். அப்படிங்கிறதுனால தேவன் என்ன செஞ்சாருன்னா அக்கினி கந்தகத்தால அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை எரிச்சு சாம்பலாக்க முடிவு பண்ணிட்டாரு, எரிச்சு சாம்பலாக்கிட்டாரு. அதுல கூட லோத்து குடும்பத்துல 4 பேரை மாத்திரம்தான் காப்பாத்தினாரு. மோசே காலத்துல வந்தீங்கன்னாக்கா எகிப்தியர்ல மோசே காலத்துக்கு வரும்போது எகிப்தியர்களை அழிச்சாரு தேவன்கிறது நமக்கு தெரியும். அவங்க கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கோராகு குடும்பத்தினர் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிரா கலகம் பண்ணி தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. முதலா பூகம்பம் மூலம் அழிஞ்சு போறாங்க. பூமி அவர்களை விழுங்கி போட்டது. இதைத்தான் இன்னைக்கு நாம பூகம்பம்னு சொல்றோம். இன்னும் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் என்னை தவிர வேறு தேவன் இல்லைன்னு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. இப்படி கட்டளை வந்த பிறகு கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா விபச்சாரம் செஞ்சு அந்நிய தேவர்களுக்கு படைக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த உணவுகளை சாப்பிட்டு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறாங்க. ஒரே நாள்ல 24,000 பேரை தேவன் கொன்று குவிக்கிறாரு. என்ன இப்படி நடக்குது? ஏன் இவ்வளவு கோரங்கள் நடக்குது? ஏன் மனிதர்கள் இப்படி பாவம் செய்யறாங்க? தேவனுக்கு எதிராக ஏன் நடந்துக்கிறாங்க? எதனால தேவனுக்கு கோபம் அப்படின்னாக்கா இதனால தாங்க. தேவன் எதுக்கு பயங்கரமானவரா மாறினாரு? தேவன் ஏன் பயங்கரமானவரா மாறணும்? பாவம் பெருகும் போது பாவம் பெருக பெருக தேவனுடைய கோபம் கூட அதிகமாகுது. பாருங்க, சங்கீதம் 7வது அதிகாரம் 11வது வசனத்துல தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பாருங்க, நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன்னா எப்படி? உலகை இவ்வளவாய் அன்பு செலுத்தின அந்த தேவன் பரலோகத்துல உலகம் உண்டாவதற்கு முன்பு அன்பானவராக இருந்த தேவன் தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தேவனாக எப்படி மாறினார்? யாரால் மாறினார்? தினந்தோறும் சினம் கொள்கிறது. பாருங்க, இப்ப நம்ம வீட்டுல அப்பா எப்ப பார்த்தாலும் கோபமா இருந்தாருன்னு வச்சுக்கலாம். 24 மணி நேரமும் கோபத்திலே இருந்தாருன்னா எப்படி இருக்குங்க நமக்கு? ஏண்டா இந்த வீட்டுல வந்து பிறந்தோம் அப்படின்னு இருக்கும். அது வீடாதி நரகம். இயேசு கிறிஸ்து ஆலோசிக்கிறாருங்க. பரலோகத்துல உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அன்பானவரா பாசமானவரா இருந்த அந்த எங்களுடைய பிதா எப்படி இப்படி மாறினாரு? தினந்தோறும் கோபம் கொள்கிற சினம் கொள்கிற தேவனா எப்படி மாறினாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஆலோசிக்கிறாரு. ஆலோசிச்சு
அந்த பழைய பிதா நமக்கு வேணும். பழைய மாதிரி பிதா சந்தோஷமா இருக்கணும், அன்பானவரா இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பிதா கிட்டேயே போய் கேட்கிறாருங்க. அப்ப பிதா என்ன சொல்றாருன்னா, நீ பூமியில மனுஷ சரீரத்துல பிறக்கணும் அப்படிங்கிற. ஓகே, பிறக்கிறேன். பாவமே செய்யக்கூடாது, ஓகே. மனம் திரும்புன்னு போதிக்கணும், ஓகே. கன்னத்துல அறைவாங்க, ஓகே. காரி துப்புவாங்க, ஓகே. முள்ளு கிரீடம் வைப்பாங்க, ஓகே. சாட்டையால அடிப்பாங்க, ஓகே. கடைசியில சிலுவையில வச்சு ஆணியால அடிப்பாங்க, ஓகே. மனிதருடைய பாவங்களுக்காக நீ பலியாகணும், ஓகே, பலியாகிறேன். நீங்க பழைய அன்பானவரா மாறுறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றாரு. மரியாளுடைய கர்ப்பத்துல பிறந்து 30வது வயசுல ஞானஸ்தானம் வாங்கிக்கிட்டு ஊரா தெரிஞ்சு போதிச்சு அற்புதங்களை செஞ்சு, அப்படி செய்யும் போதும் அவரை நிந்திக்கிறாங்க. எவ்வளவோ துஷ்ட சக்திகளை விரட்டுறாரு, எவ்வளவோ வியாதியஸ்தர்களை குணமாக்குறாரு. சந்தோஷப்படுறாங்களா அப்ப ஜனங்கள்? அப்ப ஜனங்க சந்தோஷப்படுறாங்களா? இல்லையே. அவரை நிந்திக்கிறாங்க. எவ்வளவோ அசுத்த ஆவிகளை விரட்டுறாரு. அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க? இவன் பேய் பிடித்தவன், பேயினாலே பேயை விரட்டுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவோ மகா காரியங்களை செய்யறாரு. செஞ்சப்ப அவரை பாராட்டல. பாராட்டுறதுக்கு பதில் என்ன செய்யறாங்க? நிந்திக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, நமக்கு யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட நம்ம என்ன சொல்றோம்? தேங்க்ஸ்ன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட நாம இயேசுக்கு அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்க? அவர் செஞ்ச நல்ல காரியத்தை எல்லாம் மறந்துட்டு அவரை தூசிச்சாங்க, அவரை நிந்திச்சாங்க. இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்துவ நிந்திக்கிறவங்க நிறைய பேர் உலகத்துல இருக்கிறாங்க. இயேசு தேவனுடைய குமாரனே கிடையாது. இயேசு சிலுவையில அறையப்படலை. இயேசு சமாதியிலேருந்து எழுந்திருக்கல, சமாதியிலே தான் இருக்கார். இயேசுனுடைய சமாதி காஷ்மீர்ல இருக்கணும். இப்படி நிறைய பேர் இன்னைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவை நிந்திச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்னைக்கும் மாறாதவரா இருக்கிறாரு. எப்பவும் மன்னிக்கிறவராகவும் நமக்காக பரிந்து பேசுறவராகவும் இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிதா சொன்ன எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்ச பிறகு, பிதா சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடறாரு. செஞ்சு முடிச்ச பிறகு கடைசியா பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் செய்யறாருங்க. அது என்ன ஜெபம் அப்படின்னாக்கா, நீங்க நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. அந்த ஜெபத்தை படிச்சிருந்தாலும் அது உங்களுக்கு ஜெபம்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சிருக்காது. யாரும் சொன்னாதானுங்க உங்களுக்கு புரியும். பைபிள்ல இருக்கிறபடி யாரும் சொல்றதும் கிடையாதுங்க. பைபிள்ல உள்ள விஷயங்களை பரிசோதிச்சு யாரும் சொல்றதுக்கும் உங்கள்கிட்ட ஆளுங்க யாரும் இல்லை. இன்னைக்கு பைபிள்ல தேவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். நமக்கு இனிமே சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது கூட இன்னைக்கு சேவகர்கள் என்ன பண்றாங்க? ஊழியக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு, எனக்கு தேவன் தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு நிறைய விஷயங்களை என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி தனக்கு சாதகமா அவைகளெல்லாம் ஏற்படுத்தி எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க. மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோகத்துக்கு என்ன தவிர யாருமே போகல, பரலோகத்துக்கு ஏறி நான் தான் போனேன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லும் போது, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு, பரலோகத்துல போய் தேவனை பேட்டி எடுத்தேன்னு, தேவனை யாரும் கண்டதில்லை, அவர் ரூபத்தை யாரும் பார்த்ததில்லை, அவர் குரலை கேட்டதும் இல்லை. அப்படி இருக்கும்போது பரலோகத்துல போய் பேட்டி எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க தேவன்கிட்ட. பைபிளுக்கு விரோதமா பேசுறாங்க. பைபிள்ல இல்லாத சங்கதிகளை சொல்றாங்க. தங்களுக்கு சாதகமா செஞ்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கை, உலக ஆசையில இருந்து உலகத்துல தனத்தை சம்பாதிச்சுக்கிட்டு சொகுசா வாழ்றதுக்காக பைபிளே தனக்கு, தேவனே தனக்கு பின்னங்கா செஞ்சுக்கிட்டு, இது தேவனை தூசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தேவனை தூசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அர்த்தம் புரியாத எவ்வளவோ விஷயங்கள் பைபிள்ல இருக்கு, எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நாங்க இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம். அப்படி ஒரு ரகசியம்தான் யோவான் 17வது அதிகாரம் 14-5வது வசனம். இயேசு எப்படி ஜெபிக்கிறாருன்னு பாருங்க.
இயேசு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இது. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னா, பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட சொல்றார் செய்தி. ஜெபம்னாக்கா பிதாவோட பேசுறது. இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட பேசுறார், சொல்றார் செய்தி. என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரு, மனிதர்களான இவங்கெல்லாம் யாரு, உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவு, நீங்க அவங்கள எவ்வளவாய் அன்பு செலுத்துறீங்கிற அப்படின்னு உண்மை பற்றி நான் இவங்களுக்கு தெரியப்படுத்தினேன். நீங்க தான் தகப்பன்னு வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்னாக்கா தேவனை மகிமைப்படுத்துறாரு, தேவனை வெளிப்படுத்துறாரு. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நான் அடுத்தது சொல்றாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். என்ன கிரியைகள்லாம் இப்ப பார்த்தோம். அந்த கிரியைகளை எல்லாம் செய்து முடிக்கிறார். அப்படின்னாக்கா, நீங்க எனக்கு சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன், எந்த வேலையும் மீதி வைக்கல, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் 5. பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்திலே எனக்கு உண்டாயிருந்த மகிமையிலே. பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்திலே எனக்கு உண்டாயிருந்த மகிமையிலே. ஏங்க, உலகம் உண்டாவதற்கு முன்னே மகிமை இருந்ததா? மகிமை எப்ப இருந்துச்சுங்க? உலகம் உண்டாவதற்கு முன்னாடி இருந்துச்சு. பரலோகத்துல பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேரும் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு பரலோகத்துல? சந்தோஷமா, ஆனந்தமா, அன்பான குடும்பமா இருந்துச்சுங்க. ஒரு மகிமையான, முழு மகிமையான குடும்பமா பரலோகத்துல இருந்துச்சு. மகிமைனா என்னன்னு கேக்குறீங்களா? மகிமைனா அன்புங்க, லவ். இந்த அன்பு உலகம் உண்டானது முதல் பூமிக்கு வந்துட்டுங்க. உலகம் உண்டானது முதல் பூமிக்கு வந்துட்டு. ஏன்னா தேவன் உலகை இவ்வளவாய் நேசித்தார். அங்க இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் கிடைச்ச அந்த அன்பு பூமிக்கு வந்துட்டு, பூமியில உள்ள ஜந்துக்களை, பூமியில உள்ள பறவைகளை, பூமியில உள்ள புழு பூச்சிகளை, பூமியில உள்ள தாவரங்களை, கடல்ல இருக்கிற மீன்களை எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பூமியில உள்ள மனிதர்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் அப்படின்றார். இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இப்பொழுதுனாக்கா செய்ய வந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். உலகம் உண்டாவதற்கு முன்னாடி எனக்கு நீர் காட்டிய அந்த அன்பு எனக்கு இப்ப வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்படின்னு ஜெபிச்ச உடனே தேவன் என்ன செய்யறாரு? அன்பானவரா மாறிடுறாரு. எப்படி மாறுறாரு? இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய வேலையில் உள்ள பலுவினால, ஆலோசனையினால டென்ஷனா இருப்பாங்க, கோபமா இருப்பாங்க. அவங்களுக்கு கோபம், வேலை சரியா நடக்கல, தப்பு நடக்குது அப்படிங்கும்போது என்ன ஆவாங்க? டென்ஷன் ஆயிடுவாங்க, கோபமா இருப்பாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய அந்த பொறுப்பை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தோன்னே அவங்க என்ன ஆவாங்க? ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, ஒப்படைக்கும் போது ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு கோபங்கிறது இல்லை, டென்ஷன்ங்கிறது வராது. அப்படி பிதாவான தேவன் என்ன செய்யறாரு? பொறுப்புகளை இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்துடுறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனம்.
வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் சகல அதிகாரமும் எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவே சொல்றார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரத்தை பிதா எனக்கு கொடுத்துட்டாரு. அவர் இதுவரைக்கும் செஞ்சுக்கிற வேலைய பொறுப்பை என்னைக்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு பிதா எப்படி மாறிடுறாரு? ரிலாக்ஸ் ஆயிடுறாரு. பிதாவிட்ட கோபங்கிறதே இல்லை, டென்ஷனுங்கிறதே இல்லை. பிதா எப்படி மாறுறாரு அப்படிங்கிறத நம்ம பைபிள்லேயே பார்த்தோம்னா, பேதுரு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல 2வது பகுதி. பேதுரு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம் 2வது பகுதி. ஒருவரும் கெட்டு போகாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். யாரு? தேவன். தினந்தோறும் சினம் கொண்டிருந்த அந்த தேவன், மிகவும் பயப்படத்தக்கவரான அந்த தேவன் எப்படி மாறுகிறார் பாருங்க. இப்ப தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு. இப்ப தேவன் நம்மளை பற்றி கவலைப்படுறவராக கூட இருக்கிறாரு, நம்மளை விசாரிக்கிறவராகவும் இருக்கிறாரு. பேதுரு எழுதின 1வது நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். பேதுரு எழுதின 1வது நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, தேவன் நீடிய பொறுமை உள்ளவரா மாறிடுறாரு. மாறின பிறகு என்ன செய்யறாரு? பரலோகத்துல நம்மளை விசாரிக்கிறார், நம்ம மேல கவலைப்படுறாரு. ஒரு நேரத்துல நம்மளை கிட்டக்கே இருந்து பார்த்துக்கிட்ட தேவன், நமக்கு தேவையானதெல்லாம் சித்தம் பண்ண தேவன், இன்னைக்கு பரலோகத்துல இருந்து நமக்காக கவலைப்படுறாரு. நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கவலைப்படுறாரு, விசாரிக்கிறாரு. நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு. ஒரு காலத்துல பிதா ஆகிய தேவன் கோபத்தினால கட்டளையிடுறாரு. கட்டளையிட்டதுனால சுனாமி வருது, பூகம்பம் வருது, சுழல் காற்று வருது, புயல் வருது, வந்தது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு சர்வாதிகாரத்தையும் கொடுத்த பிறகு, சர்வாதிகாரமும் இயேசு கைக்கு வந்த பிறகு, இயேசு கட்டளையிடுறாரு, சுனாமி வருது. இயேசு கட்டளையிடுறாரு, பூகம்பம் வருது. இயேசு கட்டளையிடுறாரு, சூறாவளி வருது, சுழல் காற்று வருது. தேவன் நீதி உள்ளவர். தேவன் அக்கிரமங்களில் பொறுத்து கொள்ள மாட்டார். தேவன் நீதியை சரி கற்றவரா இருக்கிறாரு. தேவன் நீதியை சரி கற்றவரா இருக்கிறாரு. நாள்தோறும் சினம் கொண்டிருந்த தேவன் நீடிய பொறுமைக்கு வந்துட்டாரு, தீர்க்க சாந்தத்துக்கு வந்துட்டாரு. தீர்க்க சாந்தமா வந்து சைலண்டான ரிலாக்ஸான தேவன் நம்மளை விசாரிக்கிறாரு, நம்ம மேல நம்ம கவலைப்படுறாரு. என்ன கவலைப்படுறாரு, ஏன் கவலைப்படுறாரு, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அப்போஸ்தலர்கள் 17வது அதிகாரம் 25வது வசனம் படிங்க. அதுக்கு பிறகு 30வது வசனம் 2வது பகுதியை படிங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25, அதுக்கு பிறகு 30ல பிற்பகுதி. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர், சகலத்தையும் கொடுக்கிறவர். எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன், சகலத்தையும் கொடுத்து நம்மளை போஷிக்கிற, நம்மளை ஆதரிக்கிற, நம்மளை பாதுகாக்கிற தேவன் நமக்காக கவலைப்பட்டு, நமக்காக நம்மளை விசாரிச்சு, நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு விசாரிச்சு, நமக்காக கவலைப்பட்டு நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறாருங்க. அந்த கட்டளை தான் 30வது வசனத்துல 2வது பகுதி. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார். இங்க தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு காலத்துல நான் கோபப்படுறவரா இருந்தேன், இப்ப நீடிய பொறுமை உள்ளவரா மாறிட்டேன், சாந்தமானவரா மாறிட்டேன், அன்பானவரா மாறிட்டேன். அப்படியே நீங்களும் மாறுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு.
எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன், பிதாவாகிய நம்முடைய தேவன் நமக்காக கொடுத்த கட்டளை இது. இந்த கட்டளை யாருக்கு? எல்லாருக்கும். ஆனா இன்னைக்கு இதை கேட்குற எல்லாரும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? மாறுங்க மாறுங்கன்னு தேவன் சொல்றாரு, மாறுங்கன்னு கட்டளைறாரு. ஆனா இன்னைக்கு நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்துக்கு சொன்னது போல, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, மனம் திரும்புவீங்களோ இல்ல மனம் திரும்ப மாட்டீங்களோ, நீங்க செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யுங்க. நிர்ணயிக்க வேண்டியது நீங்க தான். எல்லோருக்கும் நமஸ்காரம்.